மனுஷனுடைய இருதயத்தில் உள்ளத சேனைகள் கர்த்தர் நன்கு அறிவாராம். இதை புரிந்து கொண்ட பக்தன் எப்படி வேண்டுகிறான் பாருங்களேன். எப்படிப்பட்ட தீங்கிலிருந்து தன்னை தப்பித்து கொள்ளணும், தன்னுடைய இதயத்தினால இறைவனை மகிமைப்படுத்தணும் என்கிற ஒரு வாஞ்சை அவனுக்குள் பெருகிட்டு பாருங்கள். அவனை ஏறெடுக்கிற வேண்டுதல் என்ன என்று கேட்போமா? சங்கீதம் 119:36. என் இருதயம் பொருளாசையை சாராமல் உமது சாட்சிகளை சாரும்படி செய்யும். அவனுடைய வேண்டுதல் பொருளாசை வேண்டாம் அப்பா. இதோடைய பொருள் என்ன? அவன் உழைக்காமல் இல்லை, அதே நேரத்தில் போதுமென்றும் மனதோடு அவன் வாழ ஆரம்பிக்கணும். அதுதான் அவனுடைய வேண்டுதலாக இருந்தது. இதை கேட்கிற அன்பர்களே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அயராமல் உழைத்து எத்தனையோ வகையில் சிரமப்பட்டு பாடுபட்டு உங்களை, உங்கள் பிள்ளைகளை, உங்கள் எதிர்காலத்துக்காக சேர்த்து வைக்கிறீங்க. அது ஞானமான ஒரு செயல்தான். ஆனால் இங்கே சொல்லப்பட்ட வேத வாக்கியத்தின்படி சத்தியமாகி இயேசுபிரானுடைய வசனங்கள் மேல் நம்பிக்கை வைத்து ஒரு மனுஷன் நடக்கும்போது அவனுக்கு ஒரு தெய்வீக வெளிச்சத்தை, ஒரு புத்தியை தேவன் தருவார். அது என்ன? இது போதும், இது இன்னும் வேண்டும், எது போதும், எது இன்னும் வேண்டும் என்பதான ஒரு வெளிச்சத்தை, ஒரு தெளிவை தேவனாகி கர்த்தர் தருவார். ஆக நம்முடைய இதயத்தை இயேசுவின் அன்பின் போதனைகளால் நிரப்புவோமா? அவருடைய இடத்துல மன்றாடி கேட்போம், அப்பா என் இருதயம் உம்மை தவிர வேறு யாருமேலும் ஆசை வையாதபடி உலகத்தில் காணப்படக்கூடிய அனைத்தியமான சந்தோஷங்கள் எல்லாம் மறைந்து போகும், ஆனால் உம் சமூகம் நிலையானது, என் உதவி செய்யும் என்று கேட்போமா? நன்றி ஆண்டவரே, என்னோட கூட சேர்ந்து ஜெபிக்கிற யாவருக்கும் நல் இருதயத்தினை கட்டளையிடுவீராங்க. இந்த உலகத்தில் மனிதர்களாகி எங்களை பாழாக்குகிற பொருளாசை, உலகாசை, மண்ணாசைக்கெல்லாம் எங்களை விலக்கி நேசரே உம் பாதம் ஒன்றே வேண்டும் என்று சொல்லி உண்மையே சிநேகிக்க உம்முடைய வசனங்களால் நிரப்பும் அப்பா. நீ தந்த நல் இதயத்துக்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் ஜீவாதிபதி இயேசு மூலமாக வேண்டி மன்றாடுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உங்களுக்காக ஜெபிக்கிற உங்கள் அன்பு சகோதரன் மணி ஐயர். God bless you.